ஹலோ ஹலோ யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்களா? எஸ் சார், கேட்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹாய், குட் ஈவினிங். ஐ எம் நவ்ஃபுல். நான் ஆடியோபிள் தானே? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ ஹாய், குட் ஈவினிங். ஐ எம் நகுல். ஸோ ஐ ஹாவ் ரன்னிங் a company called KE Tech. ஸோ பேசிக்காக வந்து நாங்கள் ஐஓடி ப்ராடக்ட்ஸ் அண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் பண்ணுறது தான் வந்து எங்கள் கம்பெனியோட மெயின் மோட்டோ. ஸோ வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை இன்ஜினியரிங் இன் CIET அஸ் அ ECE ஸ்டூடெண்ட். ஸோ கரண்ட்லி 2 இயர்ஸாக நான் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால, ஸோ பேசிக்காக அந்த ஸ்டாண்டர்டில் அல்ல அந்த சைடில் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு இதில் தான் வந்து ஈஸி முடிச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்மளாம் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு IoT பேஸ்டு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. பிகினிங் ஸ்டேஜ் தான், 2 இயர்ஸ் தான் வந்து இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அரௌண்ட் 10 to 15 காலேஜஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து எங்கள் கம்பெனிலேருந்து வந்து IoT பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லைக் ஹோம் ஆட்டோமேஷன், அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஆட்டோமேஷன் சைடு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ரோட்டோடைப்பிங் லைக் 3D பிரிண்டிங், ட்ரோன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள் பேசிக்காக வந்து இது வந்து நாங்கள் ஒரு 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நாங்களாக பண்ணிகிட்டு இருக்கிறது. இது ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியா வச்சு நீங்களாக க்ரியேட் பண்ணுறது தான். நீங்கள் என்ன ஃபீல்டு என்ன இதுங்கிறதெல்லாம் கான்செப்டே இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சின்ன இதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து அதுக்காக R&D பண்ணிங்கன்னா, R&Dனா ஜஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு இது வருது, ஐ மீன் உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் ஜஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து அதுக்காக வந்து ஒர்க் பண்ணி, இல்லைன்னா அதுக்காக ஸ்டடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஃபீல்டாக இருக்கட்டும். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸுங்கிறதுனால நான் வந்து IoT இந்த மாதிரி இதெல்லாம் சைடில் போயிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கலாம். நீங்கள் இதில் தான் போகணும், இல்லை நீங்கள் படிக்கிற கோரில் தான் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீல்டு பிடிக்கலாம், இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா நான் ஸ்டார்ட் பண்ணதுலையே. ஏன்னா வந்து யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் திங்ஸ். அதாவது நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு இதுக்கு போக தேவையில்லை. நீங்கள் வந்து அதுக்காக ஸ்டார்டிங் எடுத்த உடனே அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ட்ரை பண்ணேன், பட் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 1 இயருக்கு மேலே நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அங்கே நிறைய நாலேஜஸ், அங்கே ஒரு ஸ்டார்ட் அப் தான், அந்த ஸ்டார்ட் அப்பில் நான் ஒர்க் பண்ணி அங்கே நிறைய நாலேஜஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் நான் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து என் ஃபினான்ஷியல் சைடாகவும் நான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கம்பெனி வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குங்கிறப்ப நம்ம வந்து அதை நம்பி ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆக முடியாது. நமக்கு வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் சைடும் நமக்கு ஒரு இது வேணும். அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டில் நான் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வந்து என்னோட கம்பெனியில் நான் இதுக்கு ஐ மீன் ஏர்ன் பண்ணுற மணி வந்து எனக்கு மோர் தென் இனஃப்னு நான் தோணுதோ அப்போ தான் நான் கார்பரேட் லைஃப்பை விடுவேன். ஸோ ஸ்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் அண்ட் ஆல்சோ ஐ எம் மெயின்டைனிங் அ கம்பெனி. ஸோ பேசிக்காக நாங்கள் கம்பெனியில் வந்து நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக இது வந்து இந்த இதுக்குள்ளே வந்தேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஏதாவது சம்திங் இன்வென்ட் பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கணுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கோலாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக அது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த இதுக்குள்ளே வந்தேன். நம்ம நேமில் இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்ம பீப்புள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு விதமான இது இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நான் வந்து என்ன ஃபீல்டில் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். சம்மன் குக்கிங்கில் இருக்கலாம், சம்திங் வந்து வேறு ஏதாவது ஃபீல்டில் இருக்கலாம். இங்கே இருக்கிற இதுலேயே வந்து நீங்கள் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் ஃபீல்டில் சூஸ் பண்ணலாம். யாருக்கு என்ன வேணாலும் நீங்கள் நினைக்கலாம். பட் எதாக இருந்தாலும் உங்களோட சைடில் உங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து என்னதான் கார்பரேட்லேயே நல்ல சேலரி பேக்கேஜில் கிடச்சி நீங்கள் வெளியே போனாலும் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் எடுத்து உங்களுக்கான ஒரு ட்ரீம் இதை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பி இண்டிபெண்ட். டிபெண்ட்டை யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை எந்த ஒரு கார்பரேட்டும். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கார்பரேட்டே வந்து
ஒரு ஒரு செர்டைன் டைம் ஆஃப் இதுல வந்து லே ஆஃப் நடந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி பேக்கப் பிளான்ஸ். பேக்கப் பிளானே இல்ல. ஏன்னா வந்து நமக்கு ஒரு கார்ப்பரேட்ட நம்பி இருக்கிறோம். நம்மள நம்பி இல்ல. ஸோ அந்த டைம்ல நமக்கு அந்த ஒரு கார்ப்பரேட் நம்மள கைவிட்ட உடனே நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ எப்பவுமே ஒரு பேக்கப் பிளான் கிரியேட் பண்ணிக்கங்க. பேக்கப் பிளானுங்கிறதே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்போ இல்ல உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஒரு ஸ்டார்ட் அப் என்னவா வேணா இருக்கலாம். ஈவன் வந்து பெருசா நீங்க ஒரு 2-3 பீப்புளுக்கு வந்து ஒர்க் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க தனியா ஆண்டர்பிரினர்ஸா இருங்க, இல்லைன்னா தனி ஃப்ரீலான்சர்ஸா இருங்க. இப்ப நீங்க ப்ரோக்ராமிங்ல யாரெல்லாம் இதா இருக்கிறீங்களோ நீங்க தனியா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். நீங்க ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். எதுக்காகனா ஈவன் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து நிறைய ஐ மீன் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியல அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஜஸ்ட் நமக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு லேர்னிங் ஸ்டெப்ஸா இருக்கும். ஈவன் வந்து இதுதான் நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போகும். ஸோ மோஸ்டா எது பண்றதுனாலும் நமக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த ஒரு பேஷனா நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போயிடணும். ஈவன் வந்து சில பேர்த்துக்கு வந்து என்ன பண்றது இல்லை வந்து எதுவுமே ஐடியாவே எல்லாமே இருப்பீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்திருக்க பீப்புள்ஸ் என் கூட இருக்காங்க. அவங்க இதோட டாப்ல போயிருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம காலேஜ்ல இருக்கப்ப நமக்கு எதுல போகணுங்கிற ஐடியாலாம் இருக்காது. காலேஜ் ஒரு ஃபைனல் எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். இல்லைன்னா காலேஜ் முடிச்சு நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். அது எப்போ வரும்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் வர்றப்ப ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு இப்ப சம் பீப்புள்ஸ் வந்து இவங்களையே வந்து சில பேர் இதுதான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப இருந்தே அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணுங்க. அது என்ன இருக்கு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்க. அதாவது எப்படி நீங்க ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்னா இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஐஓடில தான் நான் போறேன். ஐஓடினா ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறேன்னா அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண போறேன் இல்லை என்ன இந்த ஃபீல்ட்ல என்னென்ன இருக்குங்கிறத நான் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுல என்ன நானா வாங்கி நம்மளால முடிஞ்சதை வாங்கி நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நிறைய லேர்ன் நம்ம சொல்ற கருப்சாமி கற்பனை ஹேண்ட் ரைஸ் பண்ணு. ஹலோ கருப்சாமி, எல்லாம் சும்மா தூக்குனானே. சரி, ஓகே ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்குள்ள போங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கலாம். மேபி வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்திகேயன், நீ ஏதாவது சொல்லுங்க. உன்னோட பேஷன் என்ன, இல்லை ஏதாவது போகணும்னு ஆசைப்படுறியா எதுலையாவது? ஸோ ஹாய் சார். ஹாய் சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து கோர் ஃபீல்டில் தான் வந்து போகணும்னு நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் அது ரிலேட்டடாக தான் சர்ச் பண்ணிருக்கேன். ஸோ எந்த மாதிரி ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி ட்ரெயின் ஆகணும், ஸோ அந்த மாதிரி வந்து நான் சர்ச் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஓகே. இப்போ என்ன கோரில் இருக்க, என்ன இதில் இருக்க நீ? சார் நானும் ஈஸி தான் சார் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஈஸியா? ஓகேடா. ஈஸியாக கோரில் போகணும்னா வந்து உனக்கு ஐ மீன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ கரண்ட்டில் வந்து ஐஓடி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் டாபிக். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இந்த கோருக்குள்ளே போகணும்னு நினச்சின்னா எம்பெடட் ஐஓடி தான் உன்னோட பெஸ்ட் சாய்ஸு. நீ வந்து இதுக்கு எப்படி ட்ரெயின் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வேணும். ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஈவன் வந்து ஒரு சாதாரண ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதே பேசிக் தான். இந்த மாதிரி விஷயங்களை நீ டெவலப் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்புறம் வந்து அடுத்து இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸை ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா பிசிபி டிசைனிங் கற்றுக்கணும். அப்புறம் இதெல்லாம் இருக்கு, ஐ மீன் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிசிபி டிசைனிங் கற்றுக்க. பிசிபி டிசைனிங் அண்ட் எலக்ட்ரானிக் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து கோர்ல நீ உள்ள என்ட்ராகிறதுக்கு ஒரு உனது ஈஸியாக என்ட்ரு ஆயிடலாம். ஏன்னா இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசிபி டிசைனிங் வந்து தெரியாமத்தான் நிறைய பேர் வந்து வெளியே வர்றது. ஏன்னா பேசிக் உனக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் கேள்வியே வராது. வெறும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எதுக்கு ரெசிஸ்டர் போடுறோம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு எல்இடி இருக்கு, அதுக்கு என்ன ரெசிஸ்டர் போட்டால் நீ 9 வோல்ட் பேட்டரியில் கரெக்டாக எரியும், இதுதான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டினாவே இருக்கும். ஆனால் உனக்கு அந்த என்ன ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தெரியலனாலே நம்ம வெளியே வந்துடுவோம். நீ வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கற்றுக்க. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டு பிசிபி டிசைனிங் அதில் அடுத்தடுத்து இருக்கு. நீ வந்து இது ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். ஐ மீன் இது அட்வான்ஸ்டு. அடுத்து நீ ஒன்று பேசிக் கோருக்குள்ளே போகிறதுக்கு கோடிங் தேவையான கோடிங் தேவையில்லை. உனக்கு கோடிங் வராதுன்னா கோடிங் தேவையில்லை. பட் இன்னும் நீ கோடிங் போகணும், எனக்கு சாஃப்ட்வேரையும் நான் ஹார்ட்வேரையும் சேர்ந்து பண்ணணும், ஐஓடி ஃபுல்லாக நான் டெவலப் பண்ணணும், ஐஓடிக்குள்ளே நான் போகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தேவை. அப்படி இல்லை உனக்கு வந்து கோர் தான் மெயின், எனக்கு ஒரு எம்பெடட் சிஸ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல போகணும் அப்படின்னு நினைச்சின்னா நீ பெருசாலே யோசிக்க தேவையில்ல. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணு. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நீ எழுத்தினாலே நீ வந்து கிங், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீ எதுவுமே கற்றுக்க தேவையில்லை. அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நீ எவ்வளோ பெரிய சர்க்யூட்டாக இருந்தாலும் டெவலப் பண்ண போற, அதுவே போதும். நீ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இப்போ லேர்ன் பண்ணிட்டே இரு, அடுத்து போயிடலாம்.
ஓகே சார். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. அடுத்து கவிப்பிரியா, நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன பேஷன் ஏதாவது இருக்கா? அடுத்ததா போகணும். அடுத்து ஷார்ட் டைம் கோல் வந்து எப்படி சார் லாங் டைம் கோல் கூட பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? அதோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பத்தி. ஓகே ஓகே. ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். மேபி இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் கோல் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பைக் வாங்குறதா இருக்கலாம். இல்லைனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது வந்து நம்ம ஒரு 2-3 இயர்ஸில் அட்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு வந்து இப்போ கரண்ட்லி நான் 1 இயருக்கு முன்னாடி இருந்த என்னோட கோல் என்னன்னா, நான் ஒரு ட்ரோன் வந்து டெவலப் பண்ணணும், இல்லைன்னா நான் ட்ரோன் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது. ட்ரோனோட ரேஞ்ச் ப்ரைஸ் வந்து 30,000 வரும். ஆனா அதுக்கு அதை வந்து நான் எப்படி என்னோட பேஷனேட்டுக்குள்ள கொண்டு வந்தேன்னா, நான் அந்த ட்ரோனை வச்சு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து கண்டிப்பா அதை அதை வாங்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் நான் அதை என்னோட டோட்டலா என்னோட செலவுல வாங்கிட்டேன்னா, ஃபுல் அமௌண்ட்டையும் நான் ஒரு ட்ரோன் சும்மா என்னோட ஹாபிக்காக வாங்கின மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை வந்து கிளாஸாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்து 2-3 காலேஜஸ் முடிச்சுட்டேன். நான் போட்ட அமௌண்ட்டையும் எடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போ வந்து ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ட்ரோன்லையும் வந்து ப்ரொஃபஷனலாக ஆயிட்டேன். இப்போ நான் ட்ரோன் பைலட்டிங்கும் இது பண்ணிட்டு இருக்கேன். ட்ரோன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கிறத உங்கள் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃபை மாற்றலாமே தவிர, லாங் டேர்ம் கோலாக மாற்றணும்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோலுக்கும் லாங் டேர்ம் கோலுக்கும் ஒன்றும் சேர்த்தக்கூடாது. ஏன்னா லாங் டேர்ம் கோலுங்கிறது வந்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு 10 இயர்ஸில் 5 இயர்ஸில் என்னவா இருக்கணும். இப்போ மேபி உங்களுக்கு வந்து ஒரு கோரில் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அந்த கோர் தான் உங்களுக்கு இதாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் என்னென்ன மாதிரி வச்சுக்கலாம்னா, மேபி நான் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் ஏதோ ஒரு ப்ரைஸ் அடிக்கணும். அது எந்த மாதிரி ப்ராஜெக்டாக இருக்குன்னா, நீங்கள் கோருக்கு லெவல் பண்ணுறேன் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க, அதுக்கான பேசிக் ஸ்டெப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கோரில் இப்போ வந்து என்ன மாதிரி நீங்கள் ஒரு ஐஓடியாவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் பேஸில் இல்லைன்னா ப்ரோக்ராமிங் பேஸில் ஒரு ப்ராஜெக்டை நீங்களா பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்கள் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. ஷார்ட் டேர்ம் கோலை அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டீங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் வந்து நான் இப்படி சொல்கிறேன், உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும் வந்து கனெக்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஆகாது. பட் கனெக்ட் ஆகலைனாலும் நம்மளோட பாத்தில் அது ஒன் ஆஃப் த வேவாக இருக்கணும். இப்போ எனக்கு ட்ரோனுங்கிறதே எனக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக கிடையாது. நான் வந்து அது ஜஸ்ட் ஒரு ஹாபியாக தான் பண்ணுறேன். பட் அந்த ஹாபிலையும் நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்ம அந்த ஹாபியும் நமக்கு ஒரு பிடிச்ச வேலை. ஈவன் வந்து அதில் நான் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு ட்ரோனில். ஸோ அந்த ட்ரோனை நான் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட பாத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன இருக்குது இப்போ கரண்ட்லி ஏதாவது வச்சுருக்கீங்களா? சார் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓ நைஸ் நைஸ். அப்புறம் என்ன இப்போ லாங் டேர்ம் கோல் வரணும் உங்களுக்கு? சார் லாங் டேர்ம் கோல் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்மும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோலை நீங்கள் விடவே தேவையே இல்லை, லைஃப் ஃபுல்லாக பண்ணணும். ஈவன் வந்து நீங்கள் போகிற கார்பெட்டில் ஃபுல்லாமே வந்து கார்பெட்டில் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அத்லெட்ஸ் இருக்கும். வந்து மந்த்லி உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஈவன் டென்னிஸ்லேருந்து நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க இப்போ? சார் நான் அத்லெட்டிக்ஸில் இருக்கேன் சார். ஓ நைஸ். ஈவன் வந்து நீங்கள் இதுவும் போய் பாருங்க. இப்போ வந்து கரண்ட்லி இருக்கிற எல்லா ஐடியாக இருக்கட்டும், இல்லைன்னா கோர் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அத்லெட்டிக் இது நடக்கும், ஈவெண்ட்ஸ் நடக்கும், டென்னிஸஸ் நடக்கும், இது கிரிக்கெட் நடக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா அங்கேயும் நீங்கள் விடவே தேவையில்லை. ஷார்ட் டேர்ம் கோல் வந்து எப்படி இருக்குதோ அதே வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்த ஒரு பார்ட் ஆஃபே வந்துக்கிட்டே இருக்கும். அதே இது நீங்கள் வந்து இது பண்ணவே தேவையில்லை. சில பேர்த்தோட ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மும் கனெக்ட் ஆகலாம். சில பேர்த்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃபாக மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை நீங்கள் விட தேவையில்லை. நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் உங்களை விடாதோன்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டு கண்டிப்பாக அங்கேயே அலோவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அடுத்து வேறு யார்? திலீப், நீங்கள் கேளுங்க ஏதாவது. திலீப் குமார். ஹலோ திலீப். சரி ஓகே, திலீப் சைலன்ஸ் போயிட்டாரு. ஓகே, கார்த்திக் எம், நீங்கள் கேளுங்க. ஹலோ கார்த்திக். என்னடா நல்லா இருக்கீங்களா? ஹலோ. நான் மைக் ஆன் பண்றேன், பேசாதமா. ஓகே, யோகேஸ்வரன். ஹலோ யோகேஷ். ஆமா. கவின், கேளுங்க. சார் இப்போ நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஆமாண்ணா. இப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஓகே, நல்ல கேள்வி.
ஸோ ஸ்டார்ட் பண்ண ஐ மீன் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆக போகுது. அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆக போகுதுன்னா 2 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண தான் பண்ணேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்கிட்ட ஒரு ஹோம் ஆட்டோமேஷனுங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இருந்துச்சு. நான் அதை வந்து என்னோட சீனியர்ஸ்கிட்ட என்னோட நிறைய ஒரு 2-3 பீப்புள்ஸ்ட்ட நான் பிச்செல்லாம் பண்ணேன். பிச் பண்ணுறதுனா நம்மளோட ஐடியாஸை சொல்லி அவங்களுக்கு அது நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து நம்மளை நம்பி ஒரு 2-3 ஹவுசஸ் வந்து நமக்கு இது பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வீட்டில் வந்து ஹவுஸில் வந்து நான் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட அப்போ வந்து ப்ராப்பரான சர்க்யூட் போர்டு கிடையாது, ப்ராப்பரான இதெல்லாம் கிடையாது, நாலேஜ் கிடையாது. பண்ணேன். அந்த இடத்துல ஒரு 2-3 டேஸ்ல அது ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பேக். அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் இதானதில்லை. பட் வந்து அதில் என்ன ஆச்சுன்னா அங்கே தான் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து ஓகே, இப்போ நம்ம பண்ணுறது இது வந்து ஹோம் ஆட்டோமேஷன் கிடையாது, இது ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. 2-3 டேஸ்லேயே என்னோட சிஸ்டம்லாம் ஃபெயில் ஆகுதுன்னா நான் ஃபுல்லாகவே தப்பாக பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 1 இயர் நான் டைம் எடுத்து அதுக்காக ஆர்என்டிங்கிறது வந்து நான் வந்து ஃபுல்லாக நான் பண்ணுற விஷயத்த நான் வீட்டில் செட் பண்ணி 1 இயரை நான் அதை ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கான்னு நடக்குது. எவ்ரிடே நான் டெஸ்டிங்கில் வச்சுருந்தேன்னா தான் அது வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது, என்னென்ன ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறேன், அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அடுத்து இதை வந்து அப்கிரேட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும். இந்த மாதிரி 1 இயருக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஆர்என்டி பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியும். பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. ஐ மீன் ரெகனைசேஷன்லாம் இருக்காது. 1 or 2 வீடு தான், 1 or 2 ஹவுசஸ் கிடச்சிது. அதுவுமே பெருசாக இதெல்லாம் ஆகலை. கார்பரேட்டில் சைடில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் வந்து எனக்கு பெருசாக இது வந்து இதாக தெரில. அதுக்கப்புறம் ஓகே, நம்மளால வந்து வெறும் ப்ராடக்டை நம்ம ஒரு பீப்புள்கிட்ட கொண்டு போகணும்னா நம்மகிட்ட வேற ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா நம்மளால ஈஸியாக ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்னொருத்தங்கிட்ட லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நான் லேர்ன் பண்ண அதே விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லித்தரேன். அதாவது ட்ரோனாக இருக்கட்டும், 3D பிரிண்டிங்காக இருக்கட்டும், பிசிபி டிசைனிங்காக இருக்கட்டும். ஸோ அப்படி சொல்லித்தர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு நான் படித்த காலேஜ்லேயே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. இந்த மாதிரி வந்து பிசிபி டிசைனிங்க்கு வந்து ஒரு கோர்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஓகே அப்படின்னு அங்கே போய் நான் கோர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தான். அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து கான்டாக்ட்ஸ் மூலிமா அங்கே இருக்கவங்க மூலிமா கான்டாக்ட்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் தான் என்னோட ப்ராடக்ட்ஸை நான் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட கோர்சஸும் நான் சைட் பை சைடு கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து செட்பேக்குங்கிறது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பண்ண ப்ராடக்ட்டு பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான். ஏன்னா வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்காது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நீ வந்து அது விடாமல் 1 or 2 இயர்ஸ் 1 இயர் நீ வந்து அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அந்த 1 இயரில் விட்டுருந்துருப்பேன் பாதி நேரத்துல எல்லாம். ஏன்னா வந்து என்னால் ஓகே இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவன் வந்து நம்ம இது எங்கே பார்க்கணும், என்ன பண்ணணும், இது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரக்கு யார்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா மென்டார்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. மென்டாரிங்கிறதே என்னோட இன்டர்நெட் தான் என்னோட மென்டாரே. ஸோ அந்த இன்டர்நெட் மூலிமா மட்டும்தான் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டம் இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கான்னா இப்போவும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸ்டில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால வந்து நான் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் ஸ்டேஜ் வந்துட்டேன்னா இன்னும் எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு நான் வரல. நானும் உங்களை மாதிரி தான் ஒரு 2-3 இயர்ஸ் தான் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கேன். ஸ்டில் வந்து எனக்கு நிறைய லேர்னிங் இருக்குது. இப்போ இருக்க செட்பேக்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் இருந்த இது மட்டும்தானே தவிர இப்போ வந்து ஓகேவா போயிட்டுருக்கு. இப்போவும் பெருசாக நான் இதில் ஏர்ன் பண்ணுறேன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. 3 பீப்புள்ஸ் நாங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது இருக்குது, அவங்களும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் கோர்சஸ் நானே தான் போய் எடுக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் நான் ஃபுல் டைமாக பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கானா இன்னும் இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம தான் எல்லாமே பண்ணணும். போக வந்து மேபி டெவலப் ஆகலாம். அப்படி நான் ஃபுல் டெவலப் ஆகிட்டேன்னா அப்போ நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்து திலீப். ஹலோ திலீப். அடா கை தூக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே. வேறு யாராவது ஏதாவது கேட்கணுமா? எனிபடி? திலீப் கேக்குதாடா? சரி, ஓகே. யாழினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கேளுங்க. உங்களோட இது என்ன? உங்களுக்கு எந்த இதில் பேஷனேட்டாக இருக்கீங்க? ஐ மீன் இதுக்குள்ளேயே போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க. சார்
இப்போ கோர் ஃபீல்ட்ல போகணும்னா எம்பெடட் சைட்ல வந்துட்டு பேசிக்கா லேர்ன் பண்ண வேண்டிய திங்ஸ் என்னென்ன? ஓகே. ஓகே, நல்லா இருக்கு. ஸோ எம்பெடட் உங்களோடது எம்பெடட் தான் அப்படின்னீங்கன்னா, எம்பெடடோட பேசிக்கே வந்து நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்தீங்கனாலே ஒரு 10 காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 10 காம்போனன்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணீங்கனாலே மொத்த எம்பெடடுமே முடிஞ்ச மாதிரி. ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர், இது டிரான்சிஸ்டர், டயோடு, இந்த மாதிரி ஒரு 5-6 காம்போனன்ட்ஸ், பேசிவ் காம்போனன்ட்ஸ், ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எம்பெடோட 50% முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டர் பத்தி படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப அந்த ஒரு ரெசிஸ்டரையும் ஒரு எல்இடியும் வச்சு எப்படி நான் இந்த எல்இடிக்கு இவ்வளவு பவர் கொடுத்தா இது ஃபியூஸ் போகாதுங்கிற ஒரு பேசிக் கால்குலேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ், நீங்க எவ்வளவு பெரிய சர்க்யூட் எடுத்தாலும் இந்த சின்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிசிபி டிசைனிங், எம்பெடட் சிஸ்டத்துல கண்டிப்பா பிசிபி டிசைனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம எம்பெடட் சிஸ்டத்துல வந்து நீங்க வந்து வெறும் சர்க்யூட் அசம்பிளி மட்டும் இல்லை, சர்க்யூட் டிசைனிங் இருக்கு. ஸோ சர்க்யூட் டிசைனிங்னா நீங்க எதிர்பார்க்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியா 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நீங்களா போயிட்டு ஈஸியா பிளேஸ் பண்றது, உங்களுக்கு என்னென்ன காம்போனண்ட்டை எங்கெங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போதும். அது என்னென்ன எந்த காம்போனண்ட்டை எங்கெங்க பிளேஸ் பண்ணணும், இது ஒரு சர்க்யூட் போர்டு எடுத்தா அது என்ன இருக்குன்னு புரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நான் சொன்னேன்ல, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், இந்த மாதிரி பேசிக் காம்போனன்ட்ஸ் நமக்கு புரியாம இருக்கிறது மட்டும்தான். நீங்க எம்பெடட் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல சீனியர் எம்பெடட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மற்றது எல்லாமே அவங்களா வந்து அந்த கம்பைன் பண்ணி அவங்களோட இதுக்கு தான் கிரியேட் பண்றது. இப்ப எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நீங்க ரெசிஸ்டர் பழகிட்டீங்க. ரெசிஸ்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுது, டயோட், இது எல்இடினா உங்களுக்கு என்னன்னு தெரியுது, பேட்டரினா உங்களுக்கு என்னன்னு தெரியுது. ஸோ இப்போ இந்த 3 தனித்தனியா லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஒரு பிசிபி டிசைனிங் உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்க நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 எல்இடி எரியணும், என்கிட்ட 9 வோல்ட் பேட்டரி இருக்கு, இது வந்து ஃபியூஸ் போகாம எனக்கு ஒரு சர்க்யூட் டெவலப் பண்ணித்தாங்கன்னா, நீங்க படிச்சது எல்லாத்தையும் வச்சு எனக்கு நீங்க உங்க பிசிபி டிசைனிங்ல ஏன்னா உங்களுக்கு வந்து எல்இடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிய போகுது, ரெசிஸ்டர் எதுக்கு போடுறோம்னு தெரியும், உங்களுக்கு எத்தனை வோல்ட் பேட்டரி நான் கொடுக்க போறேன்னு தெரியும், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஈவன் வந்து அதை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்க எனக்கு ஒரு சர்க்யூட் டெவலப் பண்ணி தர போறீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதே கான்செப்ட் தான் எவ்வளவு பெரிய சர்க்யூட் எடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். நீங்க ஒரு லேப்டாப் டிசைன் பண்றீங்க, லேப்டாப்ல இருக்கிற சர்க்யூட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றீங்கன்னாலுமே இதே பேசிக் கான்செப்ட் தான், வேற எதுவுமே மாறாது. எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா போகுங்கிறது வந்து அந்த சர்க்யூட்டோட டிசைனிங்கும் உங்களுக்கு அந்த இருக்கிற என்னென்ன காம்போனன்ட்ஸ் எங்கெங்க பிளேஸ் பண்றங்கிறத பொறுத்தானே தவிர, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிசைனிங், பிசிபி டிசைனிங் இது மட்டும் தெரிஞ்சதுன்னா எம்பெடடுக்குள்ள போயிடலாம். ஆனா எம்பெடடுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற என்விரான்மெண்ட், அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்குவீங்க. உள்ள போறதுக்கு உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா உள்ள போகலாம். இது வந்து 100% ஷூரா சொல்லணும். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற யாராவது எனிதிங் ஏதாவது கேட்கணுமா? ஹலோ. ஓகே, விஷ்ணு. ஹலோ விஷ்ணு. சரி, ஓகே. கரிஷ்மா. ஹலோ கரிஷ்மா. என்னடா இருக்கீங்களா? அவனை தூக்கிட்டான்டா. கருப்சாமி, இந்த மறுபடியும் இறக்கிட்டியடா. சரி, ஓகே. ஓகே, அவ்வளோதானா? வேற யாரும் எதுவும் டவுட்லாம் இல்லையா? எனிதிங் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஏன்னா இந்த கான்செப்ட்ல தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, வேற ஏதாவதுனாலும் கேளுங்க. உங்களுக்கு கோர்ல தான் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு வேற எந்த ஃபீல்ட்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, அவ்வளோதானா? வேற யாரு இருக்கு? அவ்வளோதான். யோகேஷ் இருக்காடா? சைலண்ட் போயிட்டாம இருக்கணும். சாமி, கேள்றோம். நீ தாண்டா வர்ற.
கருப்சாமி என்ன போயிட்ட மறுபடியும் சரி கேளு ஹலோ சார். கேளு சார் எனக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும்னு எய்ம் சார். வாட் இஸ் த பேசிக் ப்ரொசீஜர் டு ஸ்டார்ட் தி பில்ட்? ஓகே, பேசிக் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாதுடா. நீ வந்து ஜஸ்ட் நீ எதுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறியோ அதை லேர்ன் பண்ண ஆரம்பி. அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதிலேயே ரன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செர்டைன் டைம்ல நீ அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்க. உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு சர்வீஸ் இருக்கு. அதாவது நீ ஒரு பிஸ்னஸ் மேனா மாறணும், இல்லை நீ ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கணும்னா 2 விஷயம். நீ ஒன்று ப்ராடக்ட், உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும், இல்லைன்னா சர்வீஸ் இருக்கும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் 2 விஷயம் தான் இருக்கு. அதாவது நீ ஒரு ஆண்டர்பிரனரோ ஒரு பிசினஸ் மேனவோ மாறுறன்னா, சர்வீஸுங்கிறது இப்போ வந்து நீ உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு நீ ப்ரொவைட் பண்றது. அதாவது லைக் இப்போ நீ ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணி விற்கிறேன்னா அது ஒரு சர்வீஸ். உங்ககிட்ட இருந்து ஒருத்தவங்க கோர்ஸ் வாங்கி நீ பண்ண கோர்ஸ் வந்து அவங்க வாங்கி அதை படிக்கிறாங்க. இல்லைன்னா நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ சொல்லித்தர்ற, நீ உங்ககிட்ட இருக்க நாலேஜை ஷேர் பண்ற, அது அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். இல்லைன்னா வந்து என் கம்பெனி மூலியமா நான் உங்களை வந்து ஜாபுக்கு எடுத்து நான் இன்னொரு கம்பெனிக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி நான் சென்ட் பண்றேங்கிறது ஒரு சர்வீஸ். இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடிங்கிறது வந்து எந்த ப்ராடக்டோ இல்லை பிசிக்கலா எந்த ஒரு விஷயம் இருக்காது. நம்மகிட்ட இருக்கிற ஸ்கில்லோ நாலேஜை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்றது சர்வீஸுங்கிறது. அதே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். ஒன்று நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி R&D பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வர்றது. அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொருத்தவங்களோட ப்ராடக்டை நம்ம இது பண்ணி அதில் நம்ம ஏதாவது அப்கிரேட் பண்ணி அதை நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், அது லீகல் தான். நீங்கள் அந்த இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட் எடுத்து நம்ம இது பண்ணுறோமும் இல்லை, இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட் எடுத்து அப்படியே நம்ம செல் பண்ணக்கூடாது. நம்ம அவங்க ப்ராடக்ட் எடுத்து அதில் நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோமோ அதை பண்ணி அதுக்கு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அது உன்னோட ப்ராடக்டை டெவலப் செல் பண்ணலாம். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், நீ எதில் போகணும், நீ ப்ராடக்ட் செல் பண்ணணுமா இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறியா, இது 2 விஷயம் தான் இருக்குது. அது உன்னோட இண்டிவிஜுவலான உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது மாறும். நீ எதில் போகணும்னு ஆசைப்படுறியோ நீ அதுபடி வந்து இது பண்ணிட்டே இருக்கு. இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு இருக்கிற பேசிக் நாலேஜ், அதாவது எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியுங்கிற ஒரு நாலேஜும் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சு. இதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியும். மேபி வந்து எனக்கு பிடிச்சது, அதாவது எனக்கு 3D பிரிண்டிங் பிடிக்கும், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வச்சு ஏதாவது பண்ண பிடிக்கும். யூடியூப்லாம் வச்சுட்டு சும்மா ப்ரோக்ராமிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நான் ஃபன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேபி இதை நான் ஒரு இது கம்பெனியாக கிரியேட் பண்ணால் மேபி இதுலேயே இது பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உனக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ, நீ எந்த இதில் நீ உனக்கு வந்து ஓகே நம்மகிட்ட இந்த ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணு. கண்டிப்பா உன்னோட ப்ராடக்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா உன்னோட ப்ராடக்ட்டுக்கு யாராவது இது வருவாங்க. நீ வந்து அதை பிச் பண்ணி நீ ஒரு ஸ்டார்ட் அப் அப்பவே நீ கிரியேட் பண்ண மாதிரி தான். தேங்க்யூ சார். ஓகேடா. ஓவர் டு கார்த்திக். கார்த்திக்லாம் வரமாட்டேன். அளவு கார்த்திக் கார்த்திகே கவலைப்படாத, கார்த்திக் வரமாட்டேன். ஒருத்தரும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். B51 யோகேஷ் வரமாட்டேன். ஓகே, யோகேஷ் வரமாட்டேன். யாழினி வந்துட்டு போயிட்டாங்களா? ஓகே, விஷ்ணு விகாஸ். ஹலோ விஷ்ணு விகாஸ். ஓகே, வாய்ப்பில்லை. கவின் வந்தா, கெவின் வந்தா, கவின் கவினா வந்துட்டியாடா? நீ ஏதாவது கேட்கணும்னா கேள்றா. சார் உங்க ஃபெயிலியர்ஸ்லாம் எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் டிமோட்டிவேட்லாம் ஆயிருப்பீங்களா? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? டிமோட்டிவேட்னா மொத்தத்தையும் விட்டுட்டு போயிடலாம்லாம் யோசிச்சேன். சரிங்க சார். மொத்தத்தையும் விட்டுட்டு பேசாம கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம இது நமக்கு செட் ஆகல, ஒரு ப்ராடக்ட்டுமே செல் ஆகாது, இவனு வந்து பண்றது எல்லாமே வந்து பேக் கிளாஸ் தான் ஆகும். கஷ்டமா தான் இருந்துச்சு. 1 இயர் வந்து 1.5 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு சொன்ன போனா இந்த ஒரு 6 மந்த் வந்து ஓகேவா போகுதுன்னு வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் 1 இயர்லாம் வந்து நம்ம எது பண்ணாலுமே ஃபெயிலியர் ஒரு கான்செப்டாக தான் இருந்துச்சு. ஈவன் வந்து நான் நிறைய மணிக்கு இது வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில்
ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அதாவது நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுங்கிறது வந்து நம்மகிட்ட இருக்க நாலேஜ் ஈஸியா வந்து ஷேர் பண்றது. அதுல நமக்கு ஏதாவது வந்தாலும் அது நம்ம வந்தா ப்ராஃபிட். ஆனா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து நீ ஒரு உன்னோட மணி போட்டு அதுல இருந்து உனக்கு ப்ராஃபிட் வரலைன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த ப்ராடக்ட் அவ்வளவுதான், அப்படியே சைட்ல தான் இருக்கும். ஸோ உன்னோட இதுல வந்து ஃபினான்ஷியலாகவும் நீ வந்து உன் மைண்டு ஸ்டேபிளா இருக்கணும், உன்னால வந்து மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும். என்னோட ஃபினான்ஷியலும் இதாக இருந்துச்சு, மென்டலாகவும் நம்ம எனக்கு என்ன ஒரே ஒரு கிவ் அப் பண்ணாம இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து ஓகே நமக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது, இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இதுக்குள்ளதான் நம்ம இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் எனக்கு. அதுவும் இல்லாமல் இதுல நாலேஜ் இருந்துச்சு. ஓகே அதாவது ஒரு பெரிய கம்பெனில நம்ம போய் ஒர்க் பண்றப்ப நமக்கு வந்து சேலரி இவ்வளவு தரான்னா அந்த அவன் அதுவும் இல்லாம அவன் சொல்ற வேலை வந்து வெறும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கை தான் நம்ம வந்து லைஃப் லாங் பண்றோம். அந்த பார்ட் ஆஃப் த ஒர்க்கவே நமக்கு வந்து இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்கன்னா நமக்கு அதுல ஃபுல்லாவே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம இதுல சக்சஸ் ஆக முடியுங்கிற ஒரு இது மட்டும்தான், ஒரு ஹோப் தான். ஸோ அந்த ஹோப் வச்சுதான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கிற செட்பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா செட்பேக்ஸ் பேசுற அளவுக்கு இன்னும் நான் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் வரல. நான் வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 2 years தான் ஆகுது. மேபி ஒரு 5 yearsக்கு அப்புறம் இன்னும் நான் அந்த செட்பேக்ஸ்குள்ள தான் இருக்கிற மாதிரியும் வச்சுக்குவேன். இன்னும் நான் அதுக்குள்ள வெளியெல்லாம் வரல. இன்னும் வந்து அந்த அளவுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருந்தா இல்லை அந்த அளவுக்கு போயிடுச்சானும் இல்லை. நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறதும் ஒரு 15 காலேஜஸ் முடிச்சிருக்குது, அவ்வளோதான். இந்த சர்வீஸ் ப்ரொவைடிங் தான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இன்னும் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கு, இன்னும் R&D போயிட்டு தான் இருக்கு, அது சைட்ல போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட்டுங்கிறது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நீ 3-4 years டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி அதை மறுபடியும் இது பண்ணி அதை வந்து நீ ஒர்க் பண்ண தான் மெருகேறும். அதனால அது வந்து இன்னும் டைம் ஆகும். பட் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஓகேவா போயிட்டு இருக்கு. செட்பேக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும், செட்பேக்ஸ் மட்டும் பேசணும்னா பேசிட்டு தான் இருக்கணும். ஸோ பார்ப்போம், அடுத்து போக போகத்தான் எனக்கே தெரியும். இன்னும் அந்த அளவுக்கு இது இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேடா, ஓகே தேங்க்யூ. சரி ஓகே, அவ்வளோதானா? வேற ஏதாவது இருக்கா? ஹலோ, சரி ஓகே, வேற ஒன்றும் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஓகேடா, கார்த்தி. ஹவு டு யூ டெவலப் யுவர் இது சார் ஸ்கில்லா? அண்ட் கார்த்திக் ஸ்கில் செட் கேட்குறியா? ஓகே, ஸ்கில் செட்டு வந்து நான் காலேஜ் இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்றது வந்து அப்பட்டமான பையன். காலேஜ் இருந்தாலும் எதுவும் காலேஜில் வந்து நமக்கு வந்து பேசிக்கான நாலேஜ் கிடைக்கும். அதாவது ஒரு என்னென்ன மாதிரி, அதாவது நம்ம காலேஜில் வந்து எதுவுமே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணுவோமானா தெரியல. தியரியாகவும் நம்ம வந்து மோஸ்ட்டாக லேர்ன் பண்ண மாட்டோம். அவங்க சொல்லி தருவாங்க, பட் வந்து அது நமக்குள்ள ஏறாது. ஏன்னா அவங்க சொல்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம ஒரு மேபி ஏதாவது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அப்போ தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும். மேபி எனக்கு அப்படி தான் புரியும். நான் காலேஜ் டைமில் எனக்கு என்ன சொல்கிறாங்க எதுன்னு தான் எனக்கு தெரியாது. ஈவன் வந்து நான் காலேஜுக்குள்ளே நான் லேர்ன் பண்ணனா தெரியல. ஆனால் காலேஜ்லேருந்து நான் லேர்ன் பண்ண ஒரே விஷயம், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்குங்கிற விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னா பேசிக்கான இதுதான் இருக்குது, ஆனால் அது எதுக்கு ஒர்க் பண்ணுது, ஏன் ஒர்க் பண்ணுதுன்னு தெரியாது. சத்தியமாக என் காலேஜுக்குள்ளே இருக்கும்போது தெரியவே தெரியாது. ஆனால் உன் கையில் ஒரு பெரிய பவர் என்ன இருக்குன்னா இன்டர்நெட் இருக்கு. அதை விட நான் படிச்ச டைம்ல இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்ப என்ன இருக்குன்னா ChatGPTன்னு ஒண்ணு இருக்கு. உன்னால அதாவது நீ கூகுள்ல தேடி படிக்கிறத விட ChatGPT கேட்டா ஒரு 10 நிமிஷத்துல சொல்ல, 5 செகண்ட்ல சொல்ல போகுது. ஸோ உனக்கு வந்து இப்போ வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ற அளவுக்கு வந்துட்டு வந்து ஃப்ரீ சோர்ஸ் கையில் இருக்கு. நான் எல்லாமே இன்டர்நெட் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் ஒரு ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், ஈவன் வந்து நான் 3rd year வரைக்கும் நான் ப்ரோக்ராமிங்கே எனக்கு வராதுன்னெலாம் வந்து விட்டுட்டேன். ஆனால் 3rd yearக்கு மேலே தான் நான் ப்ரோக்ராமிங்கே லேர்ன் பண்ணேன். ஈவன் நான் ஒரு 2-3 ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் என்னன்னா ப்ரோக்ராமிங்கும் எலக்ட்ரானிக்